அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். வணக்கம் கூறுவது முதுகுவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, நேற்றைய பதிவில் பசுமையான நினைவுகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இன்னைக்கு மத்தியானம் சர்ப்ரைசிங்கா பாம்பேயிலிருந்து மிஸ்டர் குளத்துமணி அப்படின்னு சொல்லி அவருடைய அண்ணன் மிஸ்டர் கிருஷ்ணன் 2 பேரும் பாம்பேயிலிருந்து பேசினாங்க. இல்லை, குளத்துமணி என் கூட பேசினார். என்ன சொன்னார்னா, என்ன சார் என்ன விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னார். நினைவுக்கு வந்தவங்களை மட்டும் சொன்னேன். இவர் நேற்று நினைவுக்கு வரவில்லை. இன்று அவருடைய மொபைல்லே வந்துட்டார். அதனால இன்னைக்கு அவர் பேரை சொல்லிட்டேன். அதே மாதிரி அனந்த சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், பாலசுப்ரமணியம் அப்படி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. பட் எங்கே இருந்தாலும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம லெசனுக்கு வரும்போது ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்தேன். இன்னைக்கு 2-3 பேர் நம்முடைய கன்சல்டேஷன் இருந்தாங்க. அதில் அவங்க கேட்ட கொஸ்டின் பேலன்ஸ்டு டயட் இஸ் பாசிபிள் ஃபார் அஸ் ஆர் நாட் அப்படின்னு சொன்ன. அப்படி பேலன்ஸ்டு டயட் சரிவிகித உணவு, அதை நம்ம அளந்து பார்த்தாலும் சாப்பிட முடியாது. அது ஒன்லி இன் தியரட்டிக்கல் பர்பஸஸ். சொல்லுவாங்க எல்லா டாக்டரும் பேலன்ஸ் டயட். வாட் இஸ் பேலன்ஸ் டயட்? நத்திங். நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு தேவையான அளவு இருந்தால் அதே பேலன்ஸ் டயட். நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சேன்னா, வாரத்தில் 7 நாட்கள், 7 நாட்களில் மதிய உணவு மட்டும் மில்லட் சாப்பிடுங்க. ஒரு வாரம். 2வது வாரம் காலையிலையும் மதியத்துலையும் மில்லட் உணவு சாப்பிடுங்க. நைட்டு மில்லட்டுக்கு பதிலாக உடைச்ச கோதுமை இருக்குது, புரோக்கன் வீட். அதில் நீங்கள் எப்படி வேணால் செஞ்சு சாப்பிடுங்க. புரோக்கன் வீட்டை ஊற வச்சு அதை ஆட்டினீங்கன்னா மாவு மாதிரி வரும். கொஞ்சம் உளுந்து போட்டு ஆட்டினா கோதுமை தோசை கிடைக்கும். இல்லை, புரோக்கன் வீட்டை அப்படியே வேக வச்சா நல்ல மலர்ந்த அரிசி மாதிரி வரும். அதில் கொஞ்சம் பால் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லைன்னா சும்மா சால்ட் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, ஏதாவது சட்னி ஏதாவது போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். புரோக்கன் வீட் நம்ம உடம்புல போகணும். நல்ல ஃபைப்ரஸ் கண்டென்ட் உள்ள உணவு. அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. இப்போ மாதுளம்பழம் நல்ல சீசன். அதே மாதிரி இப்போ ஆப்பிள் சீசன். இப்போல்லாம் ஆப்பிள் 140 ரூபாய்க்கெல்லாம் கிலோ. அப்புறம் 300 400 இதெல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு கொஞ்ச நாள் போனால் வாழைப்பழ சீசன் வரும், மாம்பழ சீசன் வரும். என்ன சீசனல் ஃப்ரூட் இருக்கோ அதில் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்க ஃப்ரூட்டாக செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் கண்டிப்பாக வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. மத்தியானம் ஒரு வெள்ளரிக்காய் உங்கள் உடம்புல போய் சேரணும். அந்த வெள்ளரிக்காய் உங்கள் உடம்புல பாதி ஃபில்லப் பண்ணுறதுனால மீதி எடுத்து தான் உணவு ஆக்குப்பை பண்ணுது. அதனால உங்களுக்கு அந்த சுகர் லெவல் ஹைக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு அவங்ககிட்ட சொன்னது, ஒரு வேளை வாரத்தில் மில்லட், 2வது வாரத்தில் 2 வேளை மில்லட், 3வது வாரத்தில் 3 வேளையும் 2 வேளை மில்லட், 1 வேளை புரோக்கன் வீட். இது போக கண்டிப்பாக மத்தியானம் ஒரு வெள்ளரிக்காய் எந்த ஷேப்பில் வேணால் சாப்பிடலாம். கட் பண்ணி ரவுண்டாக சாப்பிடலாம், அப்படி கடிச்சு சாப்பிடலாம். ஜூஸை எடுத்து மட்டும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி 11 o'clock உங்களுக்கு ஒரு திரவ உணவு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வெண்பூசணிக்காய் சாறு. ஒரு நல்ல அல்கலைன் மீடியா. அது வெண்பூசணிக்காய் இஸ் அன் அல்கலைன் மீடியா. உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற உணவு இது. அது சாதாரண வெண்பூசணிக்காய் எடுத்து தோலை எடுத்துட்டு, தோலோடவும் போடலாம், மிக்ஸி தான் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தோல் எடுத்துட்டு அந்த உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த சதைப்பகுதியை மட்டும் போட்டு ஆட்டி நல்ல வடிகட்டியில் வடிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டைல்யூட்டட் லிக்விட் கிடைக்கும். அது கூட ஒரு 150 ml வர்ற மாதிரி தண்ணி சேர்த்திங்க. கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் லெமன் போட்டு சாப்பிடுங்க. சிப் பண்ணி சாப்பிடுங்க. இதை நீங்கள் ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகலாம். 11 மணிக்கு கூட கிடாது. சாப்பிட்டீங்கன்னா வித்தின் 2 hours யூ ஃபீல் தட் ஃப்ரீ யூரினேஷன். யூரினரி ட்ராக்டில் என்னென்ன அல்கலைன் அசிடிட்டி இருந்தாலும் இந்த அல்கலைன் போய் உங்களை ஸ்மூத் பண்ணி விட்டுரும், நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி இந்த யூரினில் கிரியேட்டர் லெவல் ஜாஸ்தி, உப்பு லெவல் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அந்த உப்பு லெவலை கம்மி பண்ணிடும் இந்த அல்கலைன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி குழந்தைகளுக்கு உள்ள உணவுக்கு நான் அன்னைக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இப்போ இன்னைக்கு ஒரு அன்பர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, செக்குல ஆட்டினதுக்கப்புறம் இந்த புண்ணாக்கு கிடைக்கும். செக்குல என்ன ஆட்டுறமோ அந்த புண்ணாக்கு கிடைக்கும். இப்போ தேங்காய் ஆட்டினா தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு ஆட்டினா எள்ளு புண்ணாக்கு. அது ரொம்ப விலை ரொம்ப சீப். அது ஒரு கிலோவே 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை வாங்க வேண்டியது. அது எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் ஆஃப் அளவு. இப்போ 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து பனங்கருப்பட்டி போடுங்க, இல்லைன்னா சுக்கு கருப்பட்டி போடுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதை போட்டு நல்லா பிணைஞ்சு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்ல எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த மாதிரி கிடைக்கும். ஈவினிங் வந்து அது வந்து கெடாது. நீங்கள் நல்லா பாட்டில் வச்சுக்கலாம். டெய்லி ஒன்று குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். உடம்புல அவ்வளோ சத்தை உங்களுக்கு அது ஏற்றும். ஃபேட்டுக்கு ஃபேட்டு, அதே மாதிரி குழந்தையுடைய வளர்ச்சிக்கு பசி அடக்கும். அதே சமயத்தில் குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எள் என்றால் எண்ணெயாக இருக்கிறன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த சுறுசுறுப்பு உங்களுக்கு வரும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இன்னைக்கு வந்து கொடுத்ததில் கன்சாலிடேட்டடாக என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். அதனால இனிமேல் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொலாங் மை வீடியோஸ் இன் அ லாங்கர் பீரியட், ரைட்? அதனால இனிமேல் எனி டவுட் அப்படின்னு சொன்னோன்னா ப்ளீஸ் கன்சல்ட் மீ ஆன் அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு வந்த 3 பேரும் நல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. அவங்களும் தே ஆர் வெரி ஹாப்பி டு ரிசீவ் தி நம்ம ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப ரிசீவ் பண்ண ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க சொல்கிறாங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கே. ஆமாம், நம்ம ஈஸி நம்ம பார்க்கறது இல்லை. அந்த காலத்துல எல்லாம் வந்து நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க. சாயந்தரமானா ஒரு 2 படி 3 படி அரிசி ஊற வைப்பாங்க, 1 படி உளுந்த ஊற வைப்பாங்க. பெரிய ஆட்டாங்கல் எல்லாம் ஆட்டிகிட்டே இருப்பாங்க. ஆட்டி அப்படி கையில் எடுத்து அந்த கையில் மாவு எடுக்கும்போது அந்த கையில் இருக்க அந்த ஜேர்ம்ஸ்னால மாவு புளிச்சிடும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மிக்சியில் போட்டு ஊற வச்சு ஒரு அடி அடிச்சிடும். அது சூடு, அந்த சூட்டில் புளிச்சிடுது. அந்த மாதிரி நம்ம வேலையை சுலபம் பண்ணிட்டோம். அந்த காலத்தில் வேலை ஜாஸ்தி இருந்தது, டேஸ்ட்டு ஜாஸ்தி இருந்தது. இப்போ வேலை கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டே இல்லை. நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம டேஸ்ட் வர்றதில்லை. நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அருமையான டயட், மத்தியான டயட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட டயட்டோட டாபிக் இப்போ சொல்லிடுறேன். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். எந்த ஹோட்டலில் போனாலும் புளிச்சேரின்னு ஒன்று தருவாங்க. அதுக்கு பேர் மோர் குழம்பு தான், வெறும் மோர் குழம்பு. அதுக்கு பேர் அவங்க புளிச்சேரின்னு சொல்கிறாங்க. இது எல்லா உணவோடும் மேட்ச் ஆகும். எல்லா உணவுன்னா நம்முடைய மில்லட் உணவு, எல்லா மில்லட் உணவுக்கும் மேட்ச் ஆகும். வரகு அரிசியா, அப்புறம் திணை அரிசியா, குதிரைவாளி அரிசியா, அல்லது மட்டை அரிசியா, அல்லது கைக்குத்தல் அரிசி, எந்த அரிசியில் சாதம் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இதை வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். இதை ஒரு நண்பர் ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் 2 நாளைக்கு முன்னால். அவங்க வீட்டில் இருந்தவங்க அத்தனை பேரும் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓ, இப்போ சார் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு அதை வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய கோல்டன் விங்ஸில் வர சாங்கை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் கோல்டன் விங்ஸுக்கு பின்னாலேயே ஏஐயில் ஒரு சின்ன 5 செகண்டில் ஒரு கிளிப்பிங் வரும் பாருங்கள். 5 செகண்ட் கிளிப்பிங், என்னோட கிளிப்பிங் அது வரும் பாருங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். எப்பொழுதுமே வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. வாழ்க்கை என்பது சண்டை போட்டுக்கிறதுக்கோ அல்லது கோச்சிக்கிட்டு இருக்கோ இல்லை. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. எவ்வளோக்களும் நம்ம இனிமையாக வாழ்கிறோமோ அவ்வளோக்களும் நம்முடைய ஆயுள் நீட்டிப்பு ஜாஸ்தி ஆகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.